ஏன்னா சாதுக்களோ மகான்களோ ஒரு கால் நமக்கு அவர்களுடைய தரிசனம் கிடைச்சது இப்படின்னுட்டா அவர்கள்ட்ட நம்ம கேட்க வேண்டியது என்ன? கல்யாணம் ஆகணும்னு கேட்கலாமா? குழந்தை பிறக்கணும்னு கேட்கலாமா? வேலை கிடைக்கணும்னு கேட்கலாமா? இதெல்லாம் இன்னைக்கு லேட்டானாலும் ஒரு நாள் நடந்துடும். உலகத்துல யாருக்குமே கல்யாணமே ஆகாம இருக்கா? இல்லதான் குழந்தை தான் பிறக்காம இருக்கா? வேலை தான் கிடைக்காம இருக்கா? எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல ஜீவிச்சுட்டு தானே இருக்கா. ஆனா கேட்க வேண்டியது என்ன? மதராஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வீதியில ஒருத்தர் நடந்துட்டு போறான். நடந்துட்டு போகும்பொழுது ஏதோ சாக்கடைக்காக இப்படி பெரிய பள்ளம் நோண்டி வச்சிருக்கா, டிரைனேஜ திறந்து வச்சிருக்கா. இவன் போன அவசரத்துல கவனிக்கல, ராத்திரி 10 மணி புத்துன்னு அதுக்குள்ள விழுந்துட்டான். நல்ல வேளையா கழுத்து மட்டும்தான் ஜலம் இருக்கு, பிராணன் போகல. உள்ளுக்குள்ள எல்லார் வீட்டு டிரைனேஜ் கும்பியும் வருது, நாத்தம் தாங்கல, கும்பி நாத்தம், உடம்பெல்லாம் புழு வந்து கடிக்கிறது. 10 மணிக்கு மேல அந்த வீதியில நடமாட்டம் இல்லை. இவன் குரல் கொடுத்தா கூட யாரும் வரத்துக்கு இல்லை. கார்த்தால பொழுது விடியுமா, பொழுது விடியுமா, பொழுது விடியுமா, யாராவது வருவாளா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா மேல வர்றதுக்கு பிடிமானம் இல்லை அவனுக்கு. கார்த்தால ஒரு 7 மணி 8 மணிக்கு பக்கத்துல யாரோ நடக்கிற மாதிரி சப்தம் கேட்டது. சார் சார் சார்னு கூப்பிட்டான். ஒருத்தர் வந்து எட்டி பார்த்தார். என்னப்பா வேணும்? ராத்திரி சாப்பிடாம விழுந்துட்டேன் சார், பக்கத்து கடையில இட்லி வாங்கிட்டு வாங்கோ எனக்கு அப்படின்னா. எவ்வளவு முட்டாளவன்! என்னை கை தூக்கி விடுங்க சார், நான் ஓடி போறேன்னு சொல்ற மாதிரி கும்பியான சம்சார வாழ்க்கையில விழுந்தும் மேல மேல மேலே இந்த சம்சார விஷயங்களை தான் சேர்த்துக்கிறதுக்கு ஆசைப்படுறோமே தவிர இதுல இருந்து ஒரு விமோச்சனத்தை யாருமே தேடுறது இல்லையே. அப்ப மகான்கள் வந்துட்டா மகான்களால மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒன்றை கேட்டுக்கணும். என்னன்னா, எனக்கு பகவானுடைய கிருபை வேணும், பகவத் சாட்சாத்காரம் வேணும், பகவானுடைய தரிசனம் வேணும் அப்படிங்கிறது ஞான பக்தி வைராக்கியங்கள் சித்திக்கணும். ஏன்னா இது பகவானுடைய கிருபை ஒண்ணுத்து, குரு கிருபை ஒண்ணுத்தினாலதான் சித்திக்குமே தவிர